18 மாவட்டத்திற்கு அடைமழை பொறுத்தவரைக்கும் உறுதியாகியிருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகும், எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை ரொம்ப குறைவாக இருக்கும், எல்லா தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். உறுதியாக மழை இருக்குங்க. அடுத்து வரப்போகிற 4 முதல் 5 நாட்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு லேசான மழை, மிதமான மழை அவ்வளோதான். அதுவும் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல மட்டும் தான் நமக்கு மழை பதிவாகியிருக்கும். உதாரணமா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இங்க மட்டும் மழை பதிவாகிட்டு மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% மழையே இல்லாம போயிருக்கும். ஏதோ ஒரு சில 4, 5 மாவட்டங்கள்ல மட்டும் 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர்ன்னு மழை பதிவாகிட்டு, அதுக்கப்புறம் நெறைய மாவட்டங்கள்ல மழை தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்திருப்போம். ஆனா, இனி வருகிற நாட்கள் அப்படி கிடையாது. நெறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 முதல் 70% வரைக்கும் தமிழகத்தில் பெரும்பாலும் நமக்கு மழை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மழை வாய்ப்பு இருக்கு, எந்த தேதிகள்ல மழை தீவிரம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லா முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில நீங்க தெரிஞ்சுட்டு போங்க. முதலாவதாக நீங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெறைய பேர் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ண மாட்றீங்க. மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் இன்று முதல் மார்ச் 22 வரை பரவலாக விட்டு அநேக மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எதனால இந்த மழை பொழிவுகள் அடுத்த 4, 5 நாட்களுக்கு தீவிரமாகும் அப்படின்னா, வடக்கு கடலோர தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. ஆகவே இதன் காரணமாக கணிசமாக இந்த கடலோர பகுதிகளில் பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக எதிர்பார்க்க முடியும். மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். இன்று முதல் உங்களுக்கு நிறைய மாவட்டங்களில் மேகக்கூட்டங்கள் அவ்வப்போது வர ஆரம்பிச்சிடும். சில மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்ய ஆரம்பிக்கும். அப்போ முதல் கட்டமாக நமக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல மழை தொடங்க போகுது. உள் மாவட்டங்களும் மழை இருக்கு, கடலோரத்திலும் மழை இருக்கு. ஆனாலும் முதலாவதாக தென் மாவட்டங்கள்ல மழை தொடங்கிய பிறகுதான் மற்ற மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் அதிகரிக்கும். அப்போ நம்ம முதலாவதாக தென் மாவட்டங்கள் பத்தி பார்த்துடலாம். தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையானது பதிவாகும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒன்று சில பகுதிகளில் லேசான மழை பொழிவு, சில இடங்களில் மிதமான மழை பொழிவுன்னு தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். இந்த தென் மாவட்ட பகுதிகளில் மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ பரவலாக மழை பதிவாக ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் உள் மாவட்டங்களுக்கு மழை தீவிரம் அடையும். எடுத்த உடனேயே எல்லா பகுதிகளுக்கும் மழை தீவிரம் இருக்காது. படிப்படியாக நமக்கு நாட்கள் இருக்கு. 18 முதல் 21 வரை நம்ம தேதி கொடுத்துருக்குறோம். இந்த இடைப்பட்ட 4, 5 நாட்கள்ல தான் நிறைய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உள் மாவட்டத்திலலாம் வந்து அதிக அளவு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. கடந்த பிப்ரவரி மாதத்தை ஒப்பிடும்போது ரொம்ப 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்திருக்கு. பொதுவாக நம்ம பிப்ரவரியில் 34, 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு 38 வரைக்கும் போயிருக்கு. போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் 4 டிகிரி செல்சியஸ் வித்தியாசம் இருக்குது. அதனால் தொடர்ந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் கடுமையான வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மழை வாய்ப்புகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆகவே தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய 18, 19, 20 தேதிகளில் நிச்சயமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிடும். பகுதியான மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே குமரி போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுன்னு பதிவாகிட்டு தான் இருக்கு. மற்ற இடங்களிலும் தொடர்ந்து மழை பெய்யும். வட தமிழக உள் மாவட்டங்களில் மாலை நேரங்கள் இரவு நேரம் மழை வாய்ப்புகள் அதிகம் எதிர்பாருங்க. மார்ச் 18 முதல் 21 வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒன்று மாலை நேரங்கள் அப்படின்னா இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இருக்கும். சேலம், நாமக்கல், கரூர், வேலூர், தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களில் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. அதாவது மாவட்டம் முழுவதும் மழை இல்லாமல் ஒரு மாவட்டத்திலேயே பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை பெய்யும். உதாரணமாக சேலம் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா சில இடங்களில் லேசான மழை மட்டும்தான் பதிவாயிருக்கும். ஆனால் சில இடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கும். அதாவது ஒரு மாவட்டத்திலேயே பகுதியாக மழை ஒதுக்கி தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த மழை பெய்ய போகுது.
ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ நேரடியாக கரை கடந்தா மாவட்டம் முழுவதுமாக நம்ம மழை எதிர்பார்க்கலாம். ஆனா இது வந்து ஒரு வெப்பசலன மழை பொழிவு, தற்காலிகமான ஒரு மழை தான். அதாவது தொடர் மழைங்கிறது கூட இல்ல. ஓரிரு நாட்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுத்துரும். அதனால மாவட்டம் முழுவதும் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஓரளவு கனமழை பொறுத்தவரைக்கும் உள் மாவட்டங்களில் நிச்சயம் தீவிரமடையும். 19, 20 தேதிகள் மார்ச் 19, 20 போன்ற நாட்கள்ல உள் மாவட்டங்களும் சற்று வலுவான மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்கப்படும். அதனால தான் அந்த 18லேருந்து 21 அப்படிங்கிற தேதிகளை உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை மட்டும் நீங்கள் எதிர்பாருங்க. வட தமிழக கடலோரத்தில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கக்கூடும். 19, 20 போன்ற தேதிகளில் வட தமிழக கடலோரங்களில் இந்த 2 நாட்களிலும் கணிசமாக மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பகுதியாக மழை ஒதுக்கி நமக்கு பதிவாகும். சில இடங்களில் மிதமான மழை மற்றும் லேசான மழையாக உறுதியாக நம்ம எதிர்பார்க்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் விட்டு விட்டு ஒரு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகளாகவும், மற்ற இடங்கள் கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு உறுதியாக எதிர்பார்க்கப்படுது. ஆகவே டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் என பெரும்பாலான பகுதிகளிலும் பகுதியாக மழை விட்டு நமக்கு ஒதுக்கி பதிவாகும். சில இடங்களில் லேசான மழை பொழிவு, சில இடங்களில் மிதமான மழை பொழிவு என உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், சில இடங்களில் லேசான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த தென்காசி மாவட்டங்கள், தென்காசி, தேனி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கணிசமாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். பகுதியாக மட்டும் எதிர்பாருங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 38.2 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. தமிழ்நாட்டிலேயே அதிக வெப்பநிலை பதிவாகி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மதுரையாக பார்க்கப்படுது. பாருங்க, வேலூர், மதுரை, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், விருதுநகர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் தான் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் பகல் நேர வெப்பநிலையில ரொம்ப தீவிரமாக பதிவாயிட்டு இருக்கு. எங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்ததோ கண்டிப்பாக அந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் நிறைய பகுதிகளில் நம்ம இடி மின்னலுடன் கூடிய கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையுமே உங்களுக்கு ப்ராடக்டோட இமேஜஸ் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. மறக்காமல் பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் 50 முதல் 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேலில் போயிட்டுருக்கு. வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே.